பீகார்ல நடந்த உண்மையான சம்பவங்க. ஒரு புவர் ஃபேமிலி சோத்துக்கே வழி இல்லாத அவங்க ஹஸ்பண்ட் வெளியூருக்கு வேலை செய்ய போவாங்க. போனவன் இன்னும் வரல. குழந்தையும் பட்டினி பசியில இருந்து இறந்துரும். அது அவங்க அப்பா போய் எப்படி கூப்பிட்டு தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல ரொம்ப புவர் ஃபேமிலி, ரொம்ப பசி பட்டினியில கிடந்து அழுகுறாங்க. அவன் முடிவு எடுத்தான் வெளியூருக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரணும்னு கிளம்பி போக ஆரம்பிச்சான். போனவன் திருப்பி வரவே இல்லை. காசும் அனுப்பல. என்ன ஏதுன்னு கூட தெரியல. அந்த பொம்பளை கதறி கதறி அழுதுட்டு இருந்துச்சு. புருஷனை நினைச்சு பசியோட கொடுமையும் நினைச்சு பசியோட கொடுமை தாங்க முடியாது. அந்த குழந்தைக்கு நோய் அந்த குழந்தை இறந்து போகுது. பாவமா அந்த பொம்பளை அந்த குழந்தைய வச்சுட்டு கதறி கதறி அழுது. புருஷன் போனவனையே காணும், உயிரோட இருக்கானா இல்லையா, என்ன ஆச்சுன்னு தெரியல, குழந்தையும் இறந்துருச்சுன்னு கதறி கதறி கஷ்டத்துல இருக்கிறப்ப ஊர் சொன்னாங்க. எல்லாம் அவளை இன்னும் கஷ்டப்படுத்துச்சு, அவளை இன்னும் கொடுமைப்படுத்தினாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீ ஒரு துரதிர்ஷ்டசாலி, நீ ஒரு பணாதி பிடிச்சவ, அது பிடிச்சவ, புருஷனையும் சாவடிச்சுட்ட, வாயில போட்டுக்கிட்ட, குழந்தையும் சாவடிச்சு வாயில போட்டுக்கிட்டடின்னு. புருஷனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அந்த குழந்தை எல்லா கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை முடிவு பண்ணிச்சு அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு. அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சிச்சு, போக ஆரம்பிச்சு. அவங்க அப்பாவை தேடி போச்சு. போனதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அவங்க அப்பா ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அது காலையில் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா ஏஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னாங்க, ஏன்டா இவ்வளோ தூரம் என்ன தேடிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டாங்க. அந்த பையன் சொன்னாக்கி, அம்மாவுக்கு முடியல, என்ன ஆனாலும் நம்ம குடும்பத்தோட பார்த்துக்கலாம்ப்பா, என் கூட வாப்பா, பைசா போனா போச்சுன்னு கூப்பிட்டுட்டு வந்தான். அவன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க மகன் இறந்துட்டான். அப்போ ஆவிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் எல்லாம் உண்மையை சொன்னான். நான் வேலை கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஆனால் என் முதலாளிகிட்ட காசு கேட்டால் அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்போதான் நீ ஏமாத்திட்டு இருந்தான். என்ன ஆனாலும் காசு வாங்கிட்டு வரணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும், அந்த காசுக்காக எல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த மேனேஜர்கிட்ட எப்படியாவது பைசா வாங்கிட்டு வரலான்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா நம்ம மகன் நம்மளை கூப்பிட்டான். அவன் ஆவியா கூப்பிட்டது எனக்கு தெரியல. நான் நினச்சேன் அவன் உண்மையாக தான் வந்திருக்கான். கடைசியில் பார்த்தா அவன் இறந்து ஆவியா நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறான். நம்ம மகன் நம்மளுக்கு காவலாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கதறி கதறி அழுதாங்க. இது நடந்த உண்மையான சம்பவம், பீகார்ல நடந்த உண்மையான சம்பவம். இந்த டிஃப்ரெண்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நடந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.